வசன வார்த்தையானது ஏசியர் 35ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்னு இது கூறுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நம்ம எல்லாருமே சீயோன் வாசிகள் தான், அந்த பூமிக்குரிய வாசிகள் கிடையாது. எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஆனா வேறு கடைசியில் கொடுத்து வசனத்துல சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிரும் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் இந்த வசனத்துல. அப்ப இந்த உலகத்துல நம்ம சஞ்சலமும் தவிப்பும் தான் நினைச்சிடும். எல்லா மக்களுக்குமே சஞ்சலம் இருக்கு, தவிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வசனம் சொல்ல இருக்கு, அந்த சஞ்சலம் தவிப்புலாம் என்ன செஞ்சிருமா? ஓடி போயிருமா. நித்திய மகிழ்ச்சி நான் தலைமையில் என்ன செய்யுமா? இருக்குமா. பரலோக ராஜ்யத்துல நித்திய நாளும் நாம் நித்திய காலமும் மகிழ்ச்சியா தான் இருக்க போறோம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருப்போம், சஞ்சலம் தவிப்போட இருப்போம். அந்த சஞ்சலம் தவிப்புலாம் போயிடும். ஆனா ஆண்டோட்ட பரலோக ராஜ்யத்துல போய் முப்படத்தின்பாங்க நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நம்ம தருவாரு. சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி ஒரு தலைமே இருக்கும் இருக்காரு. தலைமையில நித்திய மகிழ்ச்சி, எப்பவும் சந்தோஷம். என்னடா எதுக்காக தலைமையில இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன்னா, இந்த உலகம் தலையில புகழ பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ தலை வலிக்குதே, தலை பிக்குதே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தாங்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஆண்டு சொல்றாரு, நீங்க நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்குமா. சஞ்சலம் தவிப்புலாம் ஓடி போயிருமா. அதனால கர்த்தரை பிள்ளைகளை நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட அந்த நாட்களுக்காக என்ன செய்யணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவாங்க. அப்போ ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு போவோம். இந்த குழந்தை கொஞ்ச நாள் இருக்க போறோம். கண்ணீர் வரதான் செய்யும், வேதனை இருக்கதான் செய்யும், பாடுகள் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது தேவன் மாத்திரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம பின்தொடர்ந்து போனோம்னா இது எல்லாத்தையும் அங்கே அகற்றிடுவாரு. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது இந்த சஞ்சல தவிப்பெல்லாம் நம்ம அகற்றி போட்டுருவாரு. நம்மளுடைய புலம்பலை எல்லாத்தையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவாரு. நித்திய மகிழ்ச்சிக்கு தருவார். நித்திய காலமும் நம்ம ஏசப்பாட்ட போய் நம்ம இருப்போம். அதனால அப்போ சந்தோஷம் நிறைந்த இடம் ஏசப்பா இருக்கிற இடத்துல. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க நீயே கலங்காதீங்க. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆண்டவர் மாத்திரம் நீங்க இருந்து பிடிச்சுக்கோங்க. ஏசப்பாவை இருந்து பிடிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் தெரிச்சியும் பிரச்சனைகள், போராட்டம் நம்மளை விரட்டிக்கிட்டு வரோம். அது ஒண்ணு நம்ம சேதப்படுத்த முடியாது. இந்த பராக்கிரம் சரியான கத்து நம்மளோட கூட இருக்கிறார். யுத்த வீரர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால சொன்ன, நீங்க அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம கண்ணீர்லாம் ஒரு நாள் தொடங்கப்படும். நம்மளுடைய பாடுகள் எல்லாம் மறையும். பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய காலம் சந்தோஷத்துக்குள்ள நம்ம இருப்போம்.